தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான கூட்டம் டெல்லியில் தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ இந்த கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது, இது குறித்த விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணியானது தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதற்கான முக்கிய ஆலோசனை கூட்டம் தற்பொழுது டெல்லி அக்பர் சாலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக எந்தெந்த தொகுதிகளுக்கு யார் யார் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஸ்கிரீனிங் கமிட்டியினுடைய அந்த ஆலோசனை கூட்டம் தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஸ்கிரீனிங் கமிட்டியினுடைய தலைவர் TS சிங் தேவ் அவர் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காங்கிரசினுடைய தேர்தல் மேலிட பொறுப்பாளர்கள் இணை பொறுப்பாளர்கள் கிரிஷ் ஷோடங்கர், நிவேதித் ஆழ்வா மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் மட்டுமல்லாமல் இதற்கு முன்னதாக எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்களுடைய தொகுதிகள், அவர்களுக்கு கீழ் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளராக யாரை நியமிப்பது, இவர்களை நியமனம் செய்தால் எவ்வளவு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கப்படுகிறது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் தனிப்பட்ட கருத்துக்களையும் எம்பிக்களிடமிருந்து ஏற்கனவே ஸ்கிரீனிங் கமிட்டியுடைய தலைவர் TS சிங் தேவ் கேட்டு பெற்றுக் கொண்ட நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமான அந்த ஸ்கிரீனிங் கமிட்டியினுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக திமுகவுடைய கூட்டணியில் இடம்பெறவுள்ள காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் என்ற ஒரு இறுதி செய்வதற்கான ஒரு நாளை நடைபெறவுள்ள அந்த தேர்தல் மையக்குழு கூட்டத்திற்கு முன்னதாக இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டமானது டெல்லியில் தற்பொழுது தொடங்கியுள்ளது. முக்கியமாக பார்க்கப்படும் சுமார் 50க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை வைத்து அதில் இருந்து இறுதி வேட்பாளர்களை முடிவு செய்வதற்கான ஒரு பணியில் தான் காங்கிரசுடைய தலைமை அதிகாரிகள் நிர்வாகிகள் தற்பொழுது ஈடுபட்டு நிலையில்தான் அதிகாரப்பூர்வமான ஒரு ஆலோசனை கூட்டம், மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம் என்பது தற்பொழுது டெல்லியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது.